ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு எஸ்வன் ஃபேஷன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா வலைனார் பட்டு கலெக்ஷன் தான், அதாவது பனானா பிட் சாரீஸ். இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர்ட் அண்ட் பார்டர்லெஸ் ரெண்டுமே இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறது பார்டர்லெஸ் saree. ஸோ இந்த பார்டர்லெஸ் சாரியில் வந்துட்டு நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து இப்போ அவைலபிள் இருக்குது. பட் நான் இந்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். உங்களுக்கு வந்துட்டு இதில் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இல்லாமலும் இருக்கலாம். ஏன்னா வந்து எங்களுக்கு எப்படி சொல்கிறது, கலெக்ஷன்ஸ் வந்தோடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து நமக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குரூப் லிங்க் என்னென்னு, வாழைநார் பட்டு வேணுங்கிறவங்க வாழைப்பட்டு சாரின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் லிங்க் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்து இமீடியட்டாக அப்பப்போ நியூ கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு நியூ கலெக்ஷன்ஸ் அரைவ்டு ஆன உடனே இமீடியட்டாக அதில் அப்டேட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த வீடியோ போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்துட்டு வீடியோ மேக் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அப்புறம் இந்த எடிட்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சு நம்ம கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுது. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு சாரீஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோவில் ஏதாவது சாரீஸ் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு எனக்கு பிங்க் பண்ணுங்கள். சப்போஸ் அவைலபிள் இருந்தது அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி வலைநார் பட்டு சாரீஸ் வேணும் அப்படிங்கிறவங்க அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் வந்துட்டு நியூ கலெக்ஷன்ஸ் வர அப்டேட்ஸ் வந்துடும். ஸோ அந்த அப்டேட்லேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சாரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு இந்த சாரீ பற்றின டவுட்டோ இல்லை கொரியர் பற்றின டவுட் எது இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் எனக்கு பிங்க் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் கால் பண்ணாதீங்க, டைரக்ட் கால் ஆர் வாட்ஸ்அப் கால் பண்ணாதீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு என்ன பண்ணிங்கன்னா, போடுற ஒவ்வொரு மெசேஜஸ்க்கும் நீங்கள் கால் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஏதாவது கேட்குறீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் அனுப்பிட்டு உடனே வந்து வாய்ஸ் கால் கொடுக்குறீங்க. அப்புறம் அதை கொடுத்துட்டு கட் பண்ணிடுறீங்க. திரும்பவும் வந்து நான் அதுக்கு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் வாய்ஸ் கால் பண்ணுறீங்க. ஸோ அது பண்ணாதீங்க. அதே மாதிரி ஏன்னா நம்ம வந்து நிறைய கஸ்டமர் வந்து க்யூவில் நிற்பாங்க. நீங்கள் வந்து ஒவ்வொரு தடவையும் வாய்ஸ் கால் பண்ணும்போது எங்களுக்கு அது வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மெசேஜஸ் பண்ணுங்கள். நாங்கள் வரிசையாக ரிப்ளை பண்ணிட்டு வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கும் ரிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி நாங்கள் ஃபோட்டோஸ் எதுவும் எடுத்துகிட்ருக்கோம். ஏன்னா மொபைலில் தான் நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம். இப்போ நான் அனுப்புகிற எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம மொபைல்லேருந்து எடுக்கிறது தான். ஸோ அதுமாதிரி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கால் வந்தாலும் ஃப்ரீக்வெண்ட்டாக கால் வரும்போது அதுவுமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால நீங்கள் வாய்ஸ் கால் இல்லை டைரக்ட் கால் ரெண்டுமே பண்ணாதீங்க. எதுவாக இருந்தாலும் வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் கொடுங்க. நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். ரிப்ளை உடனே வரலைனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க யூடியூப்பில். இப்போ வாழைப்பட்டு சாரீனா என்னோடய கலெக்ஷன்ஸ் மட்டும் வராது. நிறைய பேர் வந்து வாழைப்பட்டு கலெக்ஷன்ஸ் வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களோடதும் வரும் இல்லையா? இப்போ நீங்கள் என்னோடதை பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடதை பார்த்துட்டு அடுத்து இன்னொருத்தவங்களோடதை பார்க்குறீங்க. ஸோ அந்த கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னா அதுலேருந்து ஃபோட்டோஸ் எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பி இது உங்கள்கிட்ட இருக்கான்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு மேனுஃபேக்சருக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாரீஸ் தான் கிடைக்கும். ஸோ என் கலெக்ஷன்ஸில் இருந்து எடுத்து கேளுங்க. நான் வந்து என்னால் ஆன்சர் பண்ண முடியும். மற்ற கலெக்ஷன்ஸ் எடுத்து கேட்டிங்க அப்படின்னா அது கண்டிப்பாக என்கிட்ட அவைலபிள் இருக்காது. ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. அதுவுமே வந்து ரொம்ப கஷ்டமாக, அதாவது கஷ்டம் மீன்ஸ் அதில் வந்து நமக்கு அவங்களுக்கு ஆன்சர் பண்ணி கிளியர் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குள்ளே நான் இன்னும் 2 கஸ்டமரை வந்து மிஸ் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுவுமே வந்து டைம் எடுக்கும். அதனால் அந்த மாதிரி அது வந்து நான் காமனாக சொல்லணும்னு நினச்சேன் இந்த 2 விஷயமும். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. மற்றபடி நான் போடுற கலெக்ஷன்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது கலெக்ஷன்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. அதுவும் வீடியோஸ் போட்டு ஒரு 1 or 2 டேஸில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவைலபிள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மேலே கேட்கும்போது அவைலபிள் இருக்கிறதுக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் அதாவது வந்து சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த சாரீ கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த மாதிரி சாரீ வேணும்னா கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அதிலேருந்து வந்து கலெக்ஷன்ஸ் எடுத்து ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்டர்டு சாரீ. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்டர்லெஸ்னால் 1080 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். பார்டர்டு சாரீனா 1150 ப்ளஸ் ஷிப்பிங் வரும். ஷிப்பிங் வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாறும். அதே மாதிரி கொரியருக்கு தகுந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கொரியர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொரியருக்கு தகுந்த மாதிரி ஷிப்பிங் ரேட் வந்து மாறும். ஸோ அதனால் ஷிப்பிங் ரேட் எவ்வளோங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அமௌண்ட் பே பண்ணுறதுக்கு முன்னாடி நானே வந்து உங்களுக்கு சொல்லிவிடுவேன். ஸோ அதனால் நீங்கள் ஷிப்பிங் பற்றின டவுட்லாம் இருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி வந்து நிறைய சப்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க.
நிறைய ஆர்டர்ஸ் கொடுக்குறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். கீப் சப்போர்ட்டிங். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எங்களால் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்டேட்ஸும் போட முடியாது, நெக்ஸ்ட் லெவலும் நம்மளால் ரீச் பண்ண முடியாது. உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு தேவை. நான் சொன்ன இந்த 2-3 காமன் விஷயம்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினச்சேன். அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இப்போ வந்து அதே மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல்க் ஆர்டர் கேட்குறீங்க. ஸோ பல்க் ஆர்டர் கேட்கும் போதுமே என்னோடய கலெக்ஷன்ஸ் எடுத்து கேட்காம வேறு யாரோ ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்து கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரியும் கேட்டிங்கன்னா என்னால் அரேஞ்ச் பண்ணி தர முடியாது. அதே மாதிரி பல்க் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்லூம் சாரி. ஸோ உங்களோட குவான்டிட்டி எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ அந்த டைம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஆர்டர் வந்து எங்களால் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்க முடியும். சரிங்களா? அப்புறம் வேறு இப்போதைக்கு நான் வந்து காமனாக எனக்கு வந்து எல்லா எப்படி சொல்கிறது, எல்லாத்துக்குமே அதாவது எல்லா என்னோட டவுட்ஸ், அதே மாதிரி உங்களோட டவுட்ஸ், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நிறைய வந்து இஷ்யூஸ் வருது, அது எல்லாத்துக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா எனக்கும் உங்களுக்குமே வந்துட்டு கொஞ்சம் கோஆப்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய சப்போர்ட்ஸ் கொடுங்க. இது வரைக்கும் நீங்கள் நிறைய சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க. இதுக்கு மேலேயுமே நீங்கள் சப்போர்ட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எங்களால் நெக்ஸ்ட் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வீடியோஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியல. சம்டைம்ஸ் நான் ட்ரை பண்ணுறேன், பட் ஃப்ரீக்வெண்ட்டாக போட முடியல. பட் வந்து என்னால் கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருப்பேன். நான் ஃப்ரீக்வெண்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன். இருந்தாலுமே நிறைய பேர் பழைய வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு வந்து முதல்ல தேங்க்யூ ஸோ மச். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். பட் வாய்ஸ் மெசேஜ் அண்ட் டெக்ஸ்ட் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோஸ், அதாவது இந்த சாரீஸில் வந்து ப்ளவுஸ் இருக்குமான்னு கேட்குறீங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட்லூம் சாரீ. ஹேண்ட்லூம் சாரீஸில் மோஸ்ட்லி வந்து ப்ளவுஸ் வராது. அதுவும் வாழைநார் பட்டில் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ரேர் கலெக்ஷன்ஸ் தான் வரும். அப்படி இருக்குது அப்படின்னா நாங்களே வந்து ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சாரீ பற்றின ஃபுல் டிஸ்கிரிப்ஷனுமே நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ அதையுமே நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஹேண்ட்லூம் சாரீஸுங்கிறதுனால சில த்ரெட் மிஸ்டேக்ஸ் அண்டு இங்க் ஸ்மட்ஜ் அந்த மாதிரி வந்து சில விஷயங்கள் வந்து சாரீஸில் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லூம் சாரீ. அதனால் அதெல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ரீசன்ஸ்க்கெலாம் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சாரீஸ் வந்து ப்ளவுஸ் இல்லை. சாரியோட லென்த் பார்த்திங்கன்னா 550 மீட்டர்ஸ் தான். நாங்கள் மேக்ஸிமம் 550 மீட்டர்ஸ் வர மாதிரி தான் மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்ச எல்லா டவுட்ஸுமே நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் பிங் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ண தெரியலனா வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். நானுமே கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ்லேயே ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? அதே மாதிரி தமிழ் இல்லாத மற்ற லாங்குவேஜஸும் வந்து நீங்கள் மற்ற லாங்குவேஜஸில் இருக்கிற பீப்புளுமே எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க. அந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறவங்க எனக்கு வந்துட்டு கிளியராக, ஏன்னா எனக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் தான் தெரியும். ஸோ நீங்கள் கிளியராக டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா என்னால் ரிப்ளை பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங்.